18 தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா. ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அன்பு நேயர்களுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பா தர்பாரின் நிகழ்ச்சி சார்பா ஒரு வணக்கம்ங்க. ஆன்மீகம் இல்லாத அரசியல். 7 வருடங்களாக இந்த திமுக தலைமையிலான இந்த கூட்டில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அம்மாவின் கட்சிக்கு மூடு விழா நடத்த போவது உறுதி. நான் விஜய்க்கு எதிராக அறிக்கை கொடுக்கல. அந்த படத்தில் சொல்லப்பட்ட பொய். ராஜஸ்தான்ல பாருங்க, மழை பெஞ்சு ஒரே வெள்ளம். அந்த பக்கம் மேய்ச்சலுக்கு போன ஆடுகள்லாம் மாட்டிக்கிருச்சு. எப்படி வர்றதுன்னு ஆடுகள்லாம் கூட்டம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து நாங்க இருக்கோம்ல, நீங்க எங்க கவலைப்படுதேன்னு சொல்லி வரிசை ஆத்துக்குள்ள கையை பிடிச்சி நிக்க, ஆடுகள்லாம் தண்ணி வழியே நடந்து போக சரியான வேண்டுங்க. இப்போ ஆட்டுக்காக ராஜஸ்தான்ல உசுர பணைய வச்சு ஆத்துக்குள்ள நின்னாங்க. இங்க விழுப்புரத்துல ஒரு விஷயம் என்னன்னா, மது பிரியர்கள்லாம் சேர்ந்து மது முக்கியமா ஆடு முக்கியமானு டாஸ் போட்டு பார்த்து ஆட்டை தூக்கிட்டு போய் அடகு வச்சு மது குடிக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்ண, ராஜஸ்தான்ல ஒரு ஐயா என்ன பண்ணிருக்காரு, ஒரு புள்ளைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடத்திட்டு போயிட்டு பாசத்தை கொட்டி வளர்த்திருக்காரு. போலீஸ் தேடி கண்டுபிடிச்சு புள்ளைய கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ புள்ளைய அம்மா அப்பா கிட்ட கொடுக்க போனா அந்த புள்ள அம்மா அப்பா கிட்ட போக மாட்டேங்கி, இந்த கடத்திட்டு போனவர்கிட்டயே நான் இருப்பேன் பண்ண அழுகுது. பாசத்துல அந்த ஐயா அந்த புள்ளைய அப்படியே மாத்திருக்காருங்க. பாச போராட்டம் திருடனுக்கும் பெத்தவளுக்கும் இடையில என்ன நடக்குமோ தெரியலையா. कुछ नहीं बेटा बेटा आराम से अभी आ रहे बेटा है ना. कुछ नहीं बेटा बेटा आराम से अभी आ रहे बेटा है ना. यही रहना तुम. தஞ்சாவூர்ல ஒரு பெரிய போராட்டம். என்ன போராட்டம்? கால்வாயில தண்ணி வெல்ல, ஆத்துல தண்ணி வெல்ல, நான் எப்படி விவசாயம் பண்ண, எப்படி தண்ணி உடிக்க, எப்படி புள்ள ஊட்டிய காப்பாத்தன்னு கலெக்டர் ஆபீஸ்ல போய் போராட்டம் பண்ண போக அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் வாக்குவாதம் நடக்க, அவங்க மேல வாக்குவாதம் பண்ண, கீழே வாக்குவாதம் பண்ண, பயங்கரமா இதாகி போச்சு. எல்லாரும் பேனு வேடிக்கை வாக்காங்க. மேட்டூர் திறந்து கிட்டத்தட்ட ஒரு மாதங்க மேலே ஆகுது. எந்த கடமடை பகுதிக்கும் என் தண்ணி போய் சேரல. கிட்டத்தட்ட 2 லட்சம் கண்ணாடி வரலையும் கொள்ளிடத்தில் திறந்து விட்டாங்க. நாங்கள் அதிகாரிகிட்ட பல முறை இப்போ முறையிட்ட எங்களுக்கு தண்ணி வந்து சேரல. இதனால் நாங்கள் எல்லா விவசாயிகளும் இன்றைக்கி ஆட்சியரை முற்றுகையிட்டு எங்கள் கடமடை பகுதி வரலையும் நாங்கள் குறுகிய கால நெல் தான் இப்போ போடுறோம். இப்போ நாற்று விட்டுறதுக்கே தண்ணி பத்தலை. எந்த வாய்க்காலையும் முழு கொள்ளளவு எடுக்கலை. அதனால் தண்ணி முறையாக வந்து சேரணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். அட்டாக்க நம்ம சபாநாயகர் ஐயா தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ஐயா, தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடம் தான் தரமான பள்ளிக்கூடம், பயங்கரமான பள்ளிக்கூடம், நாங்க இங்க ஒழுக்கத்தை அப்படி சொல்லி தாரோம்.
சும்மா அங்கங்க சின்ன பயலுக 2 சண்டை ஓட்டுக்குறாங்க இந்த பஞ்சு மிட்டாய் பப்புரு மிட்டாய்க்காக. இதெல்லாம் உடனே எடுத்து நியூஸா போட்டு பெருசாக்கி சண்டை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா படிப்பு விஷயத்துல முதலமைச்சர் அப்படி ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஆமா சொல்லிவிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் எச்சரிக்கை விடுறதுக்காக சபாநாயகர். தமிழ்நாட்டில் தான் குற்றங்களே இல்லாத பள்ளிக்கூடங்களாட்டு இருக்கு. இந்த மாவட்டத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பள்ளிக்கு செல்கின்ற மாணவ மாணவிகள் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சிறு சண்டை தள்ளுமுள்ளு இருந்துன்னா அடுத்த நாடியே மறந்துட்டு அவங்க சேர்ந்துக்கிடுவாங்க. அதை ஒரு குற்றமாக்கி நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் அதை பெருசாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாலியல் குற்றம், பாலியல் சீண்டல் அது யாராக இருந்தாலும் சரிதான், சரியான நடவடிக்கை நம்முடைய மாண்புக்கு முதல்வர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஆளுங்கட்சி என்றோ எதிர்கட்சி என்றோ ஜாதியை பார்த்தோ மதத்தை பார்த்தோ இனத்தை பார்த்தோ வேண்டியவர் வேண்டாதவர் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் குற்றம் நடைபெற்ற அடுத்த நிமிடமே எவ்வளவு தண்டிக்க முடியுமோ கண்டிக்க முடியுமோ இவ்வளவு விரைவாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கின்றார்கள். ஆகவே மற்ற மாநிலத்தோடு தமிழகத்தை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக வரக்கூடிய கவுண்டரே நம்ம சின்ன வைகோயா தான் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, சமூக நீதியை பத்தி பேசியிருக்காரு. அப்ப அவர் எங்க ஆளாத்தாயா இருக்கணும்? நான் சொன்னது இந்த திராவிட மாடலுக்கு உண்டான ஆளாத்தான் இருக்கணும்னு சொன்னேன். நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் ஒரு தமிழ் திரையுலகில் மின்னுகின்ற ஒரு நட்சத்திரம், லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு இருக்கிறாங்க. அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு கொடி அறிமுக நிகழ்ச்சியில பொறுத்த வரைக்கும் அவரு நாங்க சமூக நீதி மற்றும் மதசார்பின்மை படிதான் நாங்க இந்த அரசியல் கட்சியை நாங்க இயக்குவோம்னு சொல்லியிருக்கிறாரு. வருகின்ற ஒரு மாநாட்டுல வந்து நாங்களுடைய கட்சியுடைய கொள்கை திட்டம் விரிவா நாங்க பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கொள்கையில் சித்தாந்தங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. அவர் மத சார்பின்மையை பத்தி பேசுறாரு, சமூக நீதியை பத்தி பேசுறாரு. அதனால வந்து அவரால் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கலாம், கண்டிப்பா அதை வரவேற்கலாம். அடுத்து நம்ம தமிழிசை அக்கா இல்ல விஜய் எங்காளு, ஏன்னா அவரு சீரடியில் போய் சாமி கும்பிட்டுருக்காரு, அதனால அவர் எங்காள் தான் சொல்லியிருக்காங்க. தம்பி விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், இன்னைக்கு ஷிரடி கோயிலுக்கு போயிருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன் மக்கள் சேவை மகேசன் சேவை. ஆக மகேசனின் மறுஉருவமாக இருக்கின்ற ஷிரடி கோயிலுக்கு போய் ஒரு கடவுளை நம்புகிறவர்கள் முட்டாள் அப்படின்லாம் சொல்லி கொண்டிருந்த ஒரு மாநிலத்தில் ஒரு கடவுள் நம்பிக்கையோடு சென்று போய் தனது கட்சி பணிக்காக அவர் இறைவனை பிரார்த்திக்கிறார் என்றால் அது வரவேற்கத்தக்கது. ஆன்மீகம் இல்லாத அரசியல் எடுபடாது என்பதை நான் ஏற்கனவே இங்கே சொல்லி இருக்கேன். ஐயா விஜயை பத்தி நான் ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு இந்த பாஜக இருக்கால மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஐயா அவர் சொல்லியிருக்காரு. நான் விஜயை விமர்சிச்சேன்னு நீங்க சொல்றது பொய் இல்லையா? 100% இல்லைங்க, 100% பொய். ஐ ஹவ் நாட் கிரிட்டிசைஸ்டு விஜய். அவரோட மெர்சல் படத்தில் சொன்ன பொய்யுக்கு எதிராக நான் அறிக்கை கொடுத்தேன். நான் விஜய்க்கு எதிராக அறிக்கை கொடுக்கல. அந்த படத்தில் சொல்லப்பட்ட பொய், ஒரு பொய்யை வந்து நேரேட்டிவாக செட் பண்ண நினச்சதை பஞ்சர் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். அதனால் நான் விஜய் வந்து நான் அவரை கட்சி ஆரம்பிக்கிறவுடனே வாங்கன்னு சொல்லிட்டேன். அடுத்து நம்ம தமிழிசை அக்காட்ட போய் அக்கா நம்ம முதலமைச்சர் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்காரு, நிறைய முதலீடு இழுத்துட்டு வருவார் போல் இருக்கு, நிறைய கம்பெனிலாம் கொண்டு வந்து வேலை வாய்ப்பெல்லாம் வாங்கி தருவார் போலுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அக்கா சொல்லியிருக்காங்க எல்லாம் பழைய கம்பெனி, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்க போயிருக்காரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டோம் அப்படின்னு வேற அக்கா சொல்லியிருக்காங்க. ஏதோ அதிக முதலீடுகளை ஈர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அவங்க போட்ட பட்டியலில் எல்லாமே ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கின்ற நிறுவனங்கள் தான். தமிழகத்தில் ஒரு நிறுவனம் இருந்ததுன்னா அந்த விரிவாக்கம் அதே இடத்துல தான் பண்ணுவாங்க. ஆக ஒன்லி விரிவாக்கம் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் புதிய முயற்சிகள் முதலீடுகள் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அடுத்து அட்டாக்க நம்ம இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் சொல்லியிருக்காரு, ஐயா முருகன் முத்தமிழ் மாநாடு நடத்துறதெல்லாம் சரிதான், ஆனா யாராவது போனாங்களா? உதயநிதி போனாரா, ஸ்டாலின் போனாரா? எல்லாம் வீடியோ கால்லே பேசிட்டாங்க. இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை கணக்கா புரிஞ்சுக்கிறோம், நாங்க அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் ஏமாத்துதாக ஐயா, முருகனே ஏமாந்து போய் இருக்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது பழனியில் நடத்தின முருகன் மாநாடு இந்துக்களுக்கு ஒரு பெரிய எழுச்சியுருவா இருக்குன்னு அந்த அரசாங்கம் கொஞ்சம் புரிஞ்சிருக்குது. ஒன்று, ரெண்டாவது உண்மையிலேயே அப்படியே அந்த கடவுள் முருகர் தமிழ் கடவுள் அப்படி பண்ணோம்னு சொன்னால்
திட்டமிட்டு அன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு புக்கு வெளியிடுறதாக சென்னையில் இருந்துக்கிட்டார். அப்படி இருந்திருந்தால் முதலமைச்சர் வந்திருக்கணும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாட்டுக்காரெல்லாம் அந்த முருகன் மீது ஒரு பற்று கொண்டு வழிபாடு செய்வதற்காக அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய முதலமைச்சர் வந்திருக்கணும். இது ஏதோ இந்துக்களை ஏமாத்துறதுக்கான வேலை, அப்படிதான் நம்ம இதை நினைக்க வேண்டியது இருக்குது. முருகர் அங்கே இல்லைன்னு சொன்ன காலம் அங்கே கூப்பிட்டு மாநாட்டில் பேச வைக்கிறாங்க. அதனால இதெல்லாம் போலியான நாடகம் தான் நாம் நினைக்க வேண்டியது. அடுத்து ரொம்ப நாளா இந்த டிடிவி ஐயாவை காணுமேன்னு தேடி பிடிச்சி ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிட்டோன்னே இங்க இருங்க, அந்த ஆளுக்கு ரொம்ப அகம்பாவம், ரொம்ப கோளாறு பிடிச்ச மனுஷன். எல்லாரும் சேரணும் சொன்னா நாங்களும் சரி சேர்ந்துருவோமே அப்படின்னு பார்த்தா விம்பு முடிச்சுக்கிட்டு விசனம் முடிச்சுக்கிட்டு அப்படியே கோபிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு லேசா எதிர்கட்சி தலைவரை நங்குன்னு இருக்கிருக்காரு. அதாவது அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தாதான் வருங்காலத்துக்கு நல்லது. தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். அதற்கு தடையாக இருப்பது யாருன்னு உங்களுக்கு தெரியும். சுயநலத்தால, பதவி வெறியால, பணத்திமிரால, நான் தான் எல்லாம் என்கிற அகம்பாவத்தோடு பழனிசாமி செயல்படுவது தான் அது காரணம். பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. அங்கு உள்ள தொண்டர்களும் இரட்டை இலை இங்கே இருக்கு, அம்மாவுடைய கட்சி பெயர் இங்கே இருக்கு அப்படின்று சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு இன்றைக்கு பலவீனமாகி வருகிற அம்மாவின் கட்சியை அவங்க தொடர்ந்து நீடித்தாங்கன்னா 26 தேர்தலுக்கு பிறகு 26 தேர்தலையும் பழனிசாமி படுதோல்வி அடைய போவது உறுதி. இரட்டை இலை சின்னத்தை காட்டி பலத்தால் மக்களை ஏமாற்ற முடியாது. 26 வரை அவர் முயற்சி செய்கிற உடனடியாக அந்த தொண்டர்களும் அங்கு உள்ள நிர்வாகிகளும் வாய் மூடி மௌனமாக இருந்தார்கள் என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு மூடு விழா நடத்த போவது உறுதி. இந்த கார் பந்தயம் நம்ம சென்னையில நடக்க போகுது, அதுவும் நம்ம தீவுத்திடல பக்கத்துல. அந்த கார் பந்தயத்தை வச்சு ஒரு கேள்வியை கேட்கலாம்னு உங்களுக்கு கார் பந்தயத்தில் பிடிச்ச கார் ஓட்டுநர் அதான் ரேசர் யாருன்னு கேட்டோம். மக்கள் சடக்குன்னு பதில் சொல்லி விட்டாங்க. ஆச்சரியமாய் போச்சுல. கார் ரேஸ் எது ஞாபகம் வருதுனாக்கா ஷாருகன் நம்பர் 1 அஜித் குமார். ஏன் அஜித் குமார் உனக்கு நல்லா ஞாபகத்துக்கு வராரு? அவர் பயங்கரமா கார் ஓட்டுவாரு. கார் ரேஸ்னு பார்த்தீங்கன்னா அஜித் உடைய இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அவரு நல்லா பண்ணியிருக்காரு அவரு. ஏன்னா ஒரு படத்தில் நடிக்கிறத விட கார் ஓட்டுறது தான் அதிகமான நேரமாக செலவிடுறாரு. எனக்கு கார் ரேஸ்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா அஜித் சார் தான். பைக்னாலும் கார்னாலும் சரி அவர் தான் கெட்டாக ஓட்டுவார். ஹெல்மெட் போட்டு அவேர்னஸோட தான் ஓட்டுவார். கார் ஓட்டினாலும் சரி சீட் பெல்ட்டோட நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் கொடுப்பாரு. எனக்கு எம்ஜிஆர் தான் யாரும் தெரியாது. எம்ஜிஆர் தான் நினைவு இருக்காரு. நான் உரைக்கு அவர் தான். நம்ம எட்டுக்குடி முருகன் கோவில்னு நாகையில இருக்கு இல்லையா, அந்த கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாலகன் 3.5 வயசு பாலகன், அந்த பாலகன் ஒரு பாட்டு பாடி இருக்கார். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த இளவட்ட போயிடுங்க. ஆம்பூர் பக்கத்துல 2 வீலர்ல காலை பெப்பரப்பேன்னு பரப்பிக்கிட்டு ஒங்கி போயிருக்காங்க. போலீஸ் பிடிச்சி ரீவீடியோ போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எப்படி போறாங்கன்னு மட்டும் பாருங்க. தம்பிகளா, காலை நீட்டினது முக்கியம் இல்ல, காலை பத்திரமா பாத்துக்கணும்.
போயிருக்கார். துணி எடுக்க போற மனுஷன் என்ன செய்யணும், வண்டியை நிப்பாட்டணும்னா ஆஃப் பண்ணிட்டு சாவி எடுத்துட்டு போகணும். ஆன்லயே வச்சுட்டு இருந்திருக்கார். அந்த அம்மா கடைக்குள்ள போயிருக்கு. முன்னாடி இருந்த ஒரு வாழை பையன் என்ன பண்ணிருக்கான், ஆக்சிலேட்டர் பிடிச்சி டொருன்னு திருக்கி விட்டான். வண்டி நேரா கடைக்குள்ள போயிடுச்சு. அவன் என்ன நினைச்சிருக்கான், வெளியில பார்க் பண்ண சேஃப் இல்லைன்னு வண்டியை தூக்கி கடைக்குள்ள போய் பார்க் பண்ணி விட்டான். ஏயா சாவி ஆஃப் பண்ணக்கூடாதா? அம்மா வண்டியில போயிருக்காங்க. எதுக்கு பக்கம் ஒரு ஐயா வந்திருக்காரு. இந்த அம்மா போற இடத்துல ஒரு கார் நின்றுருக்கு. காரை இடிச்சிட வேண்டாமே இப்படி வளைஞ்சிருக்காங்க. அந்த ஐயா வந்து நங்கு இடிச்சு விட்டாரு. ஏமா எதுக்க வர்றவங்கள ஒண்ணு நீங்க பார்க்கணும், இல்ல ஐயா நீங்க பார்க்கணும். ரெண்டு பேரும் பார்க்கலைன்னா இப்படித்தான் மட்டம் மல்லாக்க படுத்து கிடக்கணும். மும்பையில் ஒரு விஷயம், நம்ம ஆள் ஒருத்தர் ஆசையா சேர்த்து வச்சு ஆடிக்கார வாங்கியிருக்காரு. குடும்பத்தோட கூட்டு போய் குதூகலமா கொண்டாட நினைச்சிருக்காரு. இந்த பின்னாடி ஓலா வண்டி ஓட்டிட்டு வந்த ஆளு நட்டக்குன்னு இடிச்சு விட்டாரு. மனுஷனுக்கு அடிவகுறு இங்க இருந்து இங்க வரைக்கும் பத்து எரிஞ்சு இறங்கி போய் ஓலா வண்டியை நங்கு 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 நங்குன்னு குத்தி பார்த்து போ அப்படின்னு இருக்காரு. பார்க்க போறது ஒரு முக்கியமான விஷயம், நல்லா கவனிக்கணும். மணிப்பூர்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டிருக்காங்க. சிறப்பு விழாவுக்கு ரெடியா இருக்கு, எல்லாரும் வர வச்சிருக்காங்க. நல்ல வேளை அவங்க வந்து நிக்கல. அதுக்கு முன்னாடி மண் சரிவு ஏற்பட்டு அந்த ரயில் நிலையமே இதாகி போச்சு. உயிர் சேதம் எதுவும் ஏற்படல. அதுக்காக பெருமைலாம் பட்டுக்க முடியாது. காத்து நல்லா நீங்க என்ன செய்யணும், கவனிச்சு கட்டணும். Carga sari ses. போய்கிட்டு இருக்கிற நம்ம தர்பாருடைய விஷயங்கள்ல அடுத்து நாம நிறைய விஷயங்களை உங்களுக்காக நம்ம டீமோட சேர்ந்து எடுத்து பக்காவா வச்சு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆனா அடுத்த தர்பார் வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்கணும். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிசியில ஒரு 105 போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. செப்டம்பர் மாதம் 28 கடைசின்னு சொல்லியிருக்கிறாங்க. விருந்த டிஎன்பிசி வெப்சைட்டுக்கு போங்க, ஓப்பன் பண்ணுங்க, பாருங்க, ஃபில்அப் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க, பரீட்சை எழுதுங்க, பாஸ் ஆகுங்க. ஓகேவா? இப்போ சொல்றேன், உங்ககிட்ட இருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மகளே. 18 தர்பார் வந்துட்டாயா.